வணக்கம். திரையரங்கம். ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக், பேலரீனா. இது ஒரு அமெரிக்க திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் லென் வைஸ்மேன். ஜான் விக் பிரான்ச்சைஸ் வரிசையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5வது திரைப்படம் இது. ஷை ஹேட்டன் இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருக்கிறார். ஈவ் மெக்காரோ என்ற இளம் பெண்ணை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் ஈவ் மெக்காரோ ஒரு சிறுமியாக வர்றா. அந்த சிறுமியினுடைய தந்தையை தாக்குவதற்காக ஒரு கும்பல் நுழைந்து அதற்கான முயற்சிகளை செய்து அப்படிங்கும்போது அந்த இளம்பெண்ணுடைய தாய் மரணத்தை தழுவ தொடர்ந்து அவளுடைய தந்தையும் உயிரை துறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகி அந்த சிறுமி அனாதையாக ஆக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த சிறுமி நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ரஸ்கா ரோமா என்ற அமைப்பிற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அவள் பல பயிற்சிகளை பெற்று 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிறுமி இளம்பெண்ணாக மாறிய பிறகு அவளுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாறுபட்ட பல அனுபவங்கள் கிடைக்கின்றன. அந்த அனுபவங்கள் கிடைத்த பிறகு அவள் எப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறாள், எப்படிப்பட்ட சூழல்களை சந்திக்கிறாள், இதற்கு முன்பு தான் கேள்விப்படாத புதிய உலகத்தை சந்திக்கிறாள். அந்த புதிய உலகத்தில் எப்படிப்பட்ட அனுபவங்கள் அவளுக்கு கிடைக்கின்றன, எந்த அளவிற்கு வன்முறை எண்ணங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் ஏராளமாக நிறைந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் சந்திக்கும்போது அவளுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நினைத்து பார்த்திட முடியாத புதிய அனுபவங்கள் கிடைக்கின்றன. அந்த அனுபவங்களின் மூலம் அவளுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, அதற்கு பிறகு தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களை அவள் எப்படி தான் பெற்ற பயிற்சிகளின் மூலம் தீவிரமாக இறங்கி தீர்த்து கட்டுகிறாள், அவளுடைய முயற்சிக்கு எப்படி சிலர் உரு துணையாகவும் பக்க பலமாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மையக்கரு. இந்த ஈவ் மெக்காரோ என்ற இளம் பெண்ணின் சாகசங்கள் படம் முழுக்க நிறைந்திருக்கின்றன. ஒரு இளம் பெண்ணை மட்டுமே மையமாக வைத்து ஒரு திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறார்கள், அதை படமாக எடுத்திருக்கிறார்கள் என்பதே நாம் சந்தோஷப்பட்டு கைதட்டி பாராட்டக்கூடிய ஒரு அருமையான விஷயம். ஆனா டி ஆர்மஸ் இவர்தான் ஈவ் மெக்காரோ கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக இந்த நடிகை பொருந்தியிருக்கிறார். இன்னும் கூறுவதாக இருந்தால் அந்த கதாபாத்திரமாகவே படம் முழுக்க அவர் வாழ்ந்திருக்கிறார். துப்பாக்கியை கையில் வைத்துக்கொண்டு சிறிது கூட பயமே இல்லாமல் பலரையும் சுட்டு பலரையும் தாக்கி சண்டை காட்சிகளில் தன்னுடைய மிகச்சிறந்த திறமைகளை வெளிப்படுத்தி பலரையும் அடித்து உதைத்து மிதித்து விட்டெறிந்து தாக்கி படம் முழுக்க அந்த இளம்பெண் சண்டை காட்சிகளில் நடித்திருக்கக்கூடிய அந்த முறை அப்படின்றதுல அதெல்லாம் உண்மையாகவே கண்கொள்ளா காட்சி என்று தான் கூற வேண்டும். அந்த இளம்பெண் துப்பாக்கியை கையில் வைத்துக்கொண்டு படம் முழுக்க தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளில் நம்மை மறந்து அந்த இளம்பெண்ணினுடைய சாகசத்தை பார்க்கிறோம், ரசிக்கிறோம். விக்டோரியா காம்டே இந்த சிறுமிதான் சிறுமியாக வரக்கூடிய ஈவ் மெக்காரோ கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். சிறுமியாக அவர் வரக்கூடிய காட்சிகளில் நம்முடைய பரிதாப உணர்வை அவர் பெறுகிறார். ஏஞ்சலிகா ஹஸ்டன் இவர்தான் ரஸ்கா ரோமா என்ற அந்த அமைப்பின் தலைவராக வரக்கூடியவர். தான் வரக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய நடிப்பு திறமையை நன்கு இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கேப்ரியல் பைரன் இவர்தான் இந்த படத்தினுடைய எதிர்மறை கதாபாத்திரத்தில் ஆட்சி செய்திருப்பவர். ஈவ் மெக்காரோவினுடைய தந்தையை கொன்றவர் இவர்தான். இந்த மனிதரை படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் ஈவ் மெக்காரோ எப்படி தீர்த்து கட்டுகிறாள் அப்படின்றதான் நாம் ஆவலுடன் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி வரை எதிர்பார்த்திருக்கக்கூடிய காட்சி. அந்த காட்சி அருமையாக
படமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடிகர் படம் முழுக்க தன்னுடைய பண்பட்ட நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கீனு ரீவ்ஸ் என்ற கதாபாத்திரத்தில் ஜான் விக் நடித்திருக்கிறார். அவர் வரக்கூடிய காட்சிகளில் நம்முடைய கைத்தட்டல்களை பெறுகிறார். அவர் வரக்கூடிய காட்சி படத்தில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய காட்சி. அந்த காட்சியில் சிறிதும் எதிர்பாராமல் உள்ளே நுழைந்து எந்த அளவிற்கு தன்னுடைய சாகச செயல்களின் மூலம் படம் பார்ப்போர் மனதில் அவர் ஆழமான இடத்தை பிடிக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த படத்தினுடைய பிற்பகுதியில் இடம்பெறக்கூடிய ஒரு சிறுமி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ஆவா மெக்கார்த்தி நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தின் மூலம் பிடிக்கிறார். ரொமைன் லெக்கார்பஸ் இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இரவு நேர காட்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய திரைப்படம், ஆக்ஷன் திரைப்படம். ஆக்ஷன் காட்சிகள் பெரும்பாலும் இரவு நேரத்தில் படமாக்கப்பட்டிருக்கின்றன. ஒளிப்பதிவாளர் கடுமையாக உழைத்து தன்னுடைய திறமையை காட்ட வேண்டிய காட்சிகள் படம் முழுக்க இருக்கின்றன. இந்த காட்சிகளில் தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர். டைலர் பேட்ஸ் அண்ட் ஜோயல் ஜே ரிச்சர்ட் இந்த இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார்கள். ஆக்ஷன் காட்சிகள் அதிகமாக நிறைந்திருந்தாலும் கவித்துவ தன்மையுடன் இருக்கக்கூடிய காட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய திரைப்படம் இது. இரவு நேர காட்சிகள் அதிகமாக வரக்கூடிய திரைப்படம் இது. இந்த திரைப்படத்திற்கு தங்களுடைய அருமையான இசையமைப்பின் மூலம் பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இந்த இரண்டு இசையமைப்பாளர்களும். லென் வைஸ்மேன் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளை சிறிது கூட போர் அடிக்காத அளவிற்கு அருமையாக இயக்கியிருக்கிறார். ஒரு இளம் பெண்ணினுடைய சாகச காட்சிகளை மட்டுமே நம்பி ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது என்பது சாதாரண விஷயமல்ல. அதை மிகவும் சிறப்பாக செய்து நம்முடைய இதயங்களில் ஆழமான இடத்தை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பிடிக்கிறார். ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் பேலரீனா என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். பார்த்துவிட்டு வெளியே வந்த பிறகும் இந்த திரைப்படத்தின் கதாநாயகியான ஆனா டி ஆர்மஸை உங்களால் சிறிது கூட மறக்கவே முடியாது. அந்த அளவிற்கு தன்னுடைய சாகசங்கள் நிறைந்த நடிப்பால் உங்கள் இதயத்தில் அவர் ஆழமான இடத்தை பிடிப்பார் என்பது நிச்சயம்.